ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் காரைக்கால் டாக்டர் நிஷார். நம்ம கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்குறது இந்தோனேஷியா நாட்டுடைய 10,000 ரூபியா கரன்சி நோட்டை தான் பார்க்குறோம். இது பிளாஸ்டிக் நோட்டு. இது வந்து 2016ஆம் ஆண்டு வெளியிட்டிருக்காங்க. பர்பிள் நிறத்தில் உள்ள மஞ்சள் நிறத்துலையும் வந்து அடர் ஊதா நிறத்துலையும் அதனுடைய பிரிண்டிங் வந்திருக்கு. இதில் வந்து ஃப்ரான்சிஸ் கைசிபோ அவர்களுடைய உருவப்படம் அதில் பதிவு செஞ்சுருக்காங்க. வலதுபுறத்தில் இந்தோனேஷியாவுடைய தேசிய சின்னமும் மற்றும் இந்த சின்னத்திற்கு கீழே இந்தோனேஷியாவுடைய வரைபடமும் அதில் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரான்சிஸ் கைசிபோ அவர்கள் வந்து 1921 10ஆம் தேதி அக்டோபர் மாதம் முதல் 1979 வரை அவர் வாழ்க்கை இருந்திருக்கு. இவர் பப்புவான் மற்றும் இந்தோனேஷியாவுடைய அரசியல்வாதியாகவும் தேசியவாதியாகவும் அவங்க பணிபுரிஞ்சிருக்காங்க. அவங்க பப்புவா மாகாணத்துடைய 4வது கவர்னராகவும் பணியில் இருந்திருக்காங்க. மேற்கு ஈரானை இந்தோனேஷியாவுடன் ஒன்றிணைத்த அவர் வாழ்நாள் முழுவதும் ஆற்றிய முயற்சிகளுக்காக 1993 கைசிபோ அவர்களுக்கு இந்தோனேஷியாவுடைய உயர்ந்த பதவியான இந்தோனேஷியம் பஹலான் நேஷனல் இந்தோனேஷியா என்ற விருதும் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. பக்வா மாகாணத்துடைய பிரதிநிதியாக ஐக்கிய இந்தோனேஷியா நாடுகள் உருவாக்கம் குறித்தும் மலினோ நாட்டிலுடைய பங்கேற்றிருக்காங்க. இதனுடைய மறுபக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அதே ஊதா நிறத்தில் வந்து பகரா நடனம் அவங்களும் வகாடாபி தேசிய பூங்காவும் மக்னோலியா வர்சியா மலர்களும் அதில் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு அருமையான கலர்ஃபுல்லான இந்தோனேஷியா 10,000 பிளாஸ்டிக் நோட்டை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.